உப்பு தண்ணியில் ராகி சேமியாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் ராகி சேமியா நல்லா நல்லா ஊறினதுக்கு ஊற வச்ச ராகி சேமியாவை இட்லி தட்டில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த ராகி சேமியா நல்லா ஆறட்டும். சட்டியில் ஆயில், வெங்காயம், முந்திரி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ராகி சேமியாவை சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலக்கி விடுங்க. இதில் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ராகி சேமியா ரெடி.